ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான முட்டை மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சைடிஷ் ரெசிபி. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே டக்குன்னு இதை செஞ்சிட முடியும். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க இந்த முட்டை மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 5 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒயிட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் கட் பண்ண விருப்பமோ அந்த சைஸ்லேயே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 பூண்டு பற்கள், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் வேகமாக வதங்கி வரும். அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து வதக்கும்போது நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. நாம் கட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நாம் மஞ்சள் கரு சேர்த்து வதக்கணும்னா முட்டையோட ஸ்மெல் ஜாஸ்தியாக வரும். அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நாம் எக் ஒயிட்டை மட்டும் நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது முட்டையோட மஞ்சள் கரு சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். இப்போது லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போது முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது சூப்பரான முட்டை மசாலா ஃப்ரை தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.